ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க செகண்ட் சான்ஸ். ஐ திங்க் நேற்றுக்கு நீங்கள் கேட்ட செகண்ட் சான்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் நான் கொடுத்தது ரீசனபுளாக இல்லையா ಅನ್ನೋದು கமெண்ட் பண்ணி சொல்லணும்னு சொன்னேன்னா சொல்லலையா? பட் செகண்ட் சான்ஸ் எல்லாரோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப மைண்டில் இருக்குது. தட் ஐ டோல்ட் தட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் செகண்ட் சான்ஸ். எல்லாருக்கும் அது ஓகே தான் நினைக்கிறேன். யாராவது இல்லை லைஃப்பில் செகண்ட் சான்ஸ்ன்னுது இருக்கக்கூடாது அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்களேன் ப்ளீஸ். தெரிஞ்சுக்கணும். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூனிக் பர்சன்ஸ் தான். இப்போ அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ்ன்றது எதுவும் வேணாம், எனக்கு எது பண்ணாலும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பண்ணுவேண்ணா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயோ இல்லை, ஏன் நானே இல்லை. ஸோ யாராவது அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்காங்கன்னா, எஸ் எனக்கு எது வேணாலும் ஃபஸ்ட் சான்ஸ்லேயே கிடைக்கணும், எனக்கு செகண்ட் சான்ஸ் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு யாராவது ப்ளீஸ் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் இருக்கேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தட் நான் உங்கள் கூட ரொம்ப டீப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு நோ சச் பீப்புள். எனக்கு கொஞ்சம் சைக்காலஜி மேலே எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு தான். ஸோ இந்த ஸ்டோரியில் ஒரு மெயின் லீட் ஒரு கேரக்டர் கூட என் கேரக்டர் மாதிரி தான். ஓகே லெட் அஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் இன்ட்ரோ எபிசோடு இல்லை, அது ஜஸ்ட்டு இன்ட்ரோ மட்டும்தான். டைட்டிலுக்கும் அண்ட் மெயின் லீட்ஸ்க்கும் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் நேற்றுக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்னா வில் டாக் அபவுட் ஒன் ஆஃப் த மெயின் லீட்ஸ். ருபினா பேகம் பற்றி பேசலாம். ருபி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தட் ஷீ இஸ் யூடியூபர்ன்ட்டு. நானும் யூடியூபர் தான். ஸோ நீங்கள் நினைக்காதீங்க இது என்னோடய பர்சனல் ஸ்டோரின்னு மட்டும் நினைக்காதீங்க, இதெல்லாம் இமேஜினேஷன் ஸ்டோரி தான். ஓகே ஃபஸ்ட் ஆஸ் ஐ செட் ருபினாவுக்கு let us get into the story now. Because ருபினா பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. ஓகே தென் இன்றைக்கி நம்ம ருபினாவோட ஸ்டோரி மட்டும் பார்க்கலாம். நாளைக்கு we will go with பத்து. ஓகே ஸோ ஆஸ் ஐ செட் ருபினாவுக்கு பேரண்ட்ஸ், அம்மா அப்பா ஒரு அண்ணன் இருக்காங்க, ரைட்? ஸோ ருபினாவோட கேரக்டர் எப்படின்னா, சின்ன வயசில் இருந்த அவங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த ஹிஸ்ட்ரி கிளாஸஸில் நம்ம எம்பையர்ஸ் பற்றி, கிங்டம்ஸ் பற்றி, அவங்க பண்ண அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி, இல்லைன்னா இந்த சிவாஜி கணேசன், திப்பு சுல்தான், இந்த மாதிரி பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு இதெல்லாம் பண்ணும்போது அவங்க பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். இதை பற்றி அவங்க ஹிஸ்ட்ரி கிளாஸஸில் கேட்கும்போது அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன் நம்ம இந்தியன் கல்ச்சரு, நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு அவங்களுக்கு சின்ன வயசில் இருந்தே நம்ம கல்ச்சரு, தோ ஷீஸ் ஃப்ரம் முஸ்லீம் ஃபேமிலியில் இருந்து வந்தாலும் அவங்களுக்கு என்னென்னா ஹிந்துயிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட மைத்தாலஜிஸ், அவங்க பகவத்கீதா பற்றி, அப்புறம் ராமாயணம் பற்றி, இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க ஏன் இந்த டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அவங்களோட ரிலீஜியனை கம்மி பண்ணுவாங்களான்னா இல்லை. அவங்க முஸ்லீம் ரிலீஜியனை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நமாஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. டெய்லி 5 times படிப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, இஃப் ஐ எம் நாட் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. முஸ்லீம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நம்ம ஃபேமிலியில். ஸோ எனக்கு தெரிஞ்சு 5 times படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பர் டே. ஸோ இஃப் ஐ ஆம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? ஸோ அதுவும் பண்ணிட்டார். எங்கே இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக
நமாஸ் மட்டும் படிச்சுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அவங்க ஓன் ரிலீஜனுக்கு கூட, முஸ்லீம் ரிலீஜனுக்கு கூட. பட் ஸ்டில் பீயிங் அன் இந்தியன் முஸ்லீம், ஓகே, அவங்களுக்கு என்னென்னா எஸ் நம்ம இந்தியா, நம்ம கல்ச்சர், நம்ம ஹிந்துயிசம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை சின்ன வயசில் இருந்த ருபீனாக்கு இருக்கும். ஓகேவா? அண்ட் அவங்களுக்கு இன்னொரு ஆசை என்னென்னா, அவங்க இப்போது ஆப்போசிட் பர்சனு நம்ம பற்றி என்ன தான் திங்க் பண்ணுறாங்க. ஏன், பிகாஸ் மூஞ்சில் என்னென்னா நம்ம பேசும்போது சில மெம்பர்ஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறினப்போ சின்ன வயசில் இவங்களுக்கு புரியாது இல்லையா, எதுக்கு இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, என்ன தான் நினச்சிட்டு இருப்பாங்க என் பற்றி அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி அவங்களுக்கு சின்ன வயசில் இருந்தே இருக்குது ருபிக்கு. ஸோ அவங்க என்னென்னா இல்லை, ஹியூமன் சைக்காலஜி என்னென்னது கூட நான் படிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வெரி ஸ்மால் ஏஜ், லைக் 9-10 இயர்ஸ் ஏஜ்லேயே அவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி, ஹியூமன் சைக்காலஜி எதுக்கு இப்படி. அவங்க அப்பாவை எப்பவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அப்பா நான் இப்படி பேசும்போது அந்த ஆப்போசிட் பர்சனில் இருக்கிற ஃபேஸ் ஏன்ப்பா அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பாவை ரொம்ப கொஷின்ஸ் கூட கேட்டுகிட்டே இருப்பாங்க சின்ன வயசில். ஸோ அந்த க்யூரியாசிட்டி தான் அவங்க ஐ மீன் ஆஃப்டர் ஷி கெட் இன் டு தி காலேஜ் அவங்கள சைக்காலஜி படிக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ இப்படியே அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். ஸ்கூல் ஏஜில் டீனேஜ் வந்ததுக்கப்புறம் டீனேஜில் அவங்க ஏரியாலேயே இருக்கிற சேம் கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க லவ் பண்ணுவாங்க, ருபீனா. ஓகே, பட் ஷீ இஸ் ஃப்ரம் அனதர் ரிலீஜியன். ஓகே, அது எது வேணாலும் எடுத்துக்கலாம், நான் அந்த ரிலீஜியன் மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் நாட் அ முஸ்லீம் கம்யூனிட்டி. ஓகே, ஷீ இஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன். ஓகே, ஸோ அவங்க என்னென்னா டீனேஜ்லேயே அவங்க 2 பேருக்கும் அந்த ஒரு இன்ஃபேக்சுவேஷனாக இல்லை நிஜமாலும் அது லவ்வா என்னமானது அந்த ஏஜில் அவங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் அவங்களுக்கு என்னென்னா ஒருத்தர் கூட பேசுகிறது ரொம்ப இஷ்டம். அண்ட் அவங்க சேம் ஏரியாவில் இருக்கிற மூலமாக சேர்ந்து வருவாங்க ஸ்கூலுக்கு. தே போத் யூனோ ஸ்கூலுக்கு வர்றது, வீட்டுக்கு போகிறது, சேர்ந்து தான் போவாங்க வருவாங்க. அண்டு அவங்க எதுவாக இருந்தாலும், ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும், ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது. வீட்டில் சில விஷயங்கள் நம்ம வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சொல்ல முடியாது இல்லையா, அதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு உங்ககிட்ட, ருபி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. அவ்வளோ டீப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக லவ் பண்ணது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு டிப்பிக்கல் சுச்சுவேஷனில். பட் அவங்க எப்போவும் ஒருத்தர் எப்போவும் சேர்ந்து தான் இருக்கணும். ஐயோ ஈவினிங் ஆகுது, இப்போ வீட்டுக்கு போகணுமா, ஐயோ நீங்கள் இல்லாமல் நான் வீட்டில் தனியாக இருக்கணுமா, அந்த மாதிரி ஒரு தாட்டு ப்ராசஸ் கூட வர்ற அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிட்டே இருக்கும் டே பை டே. ஓகே, ஸோ அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்கூல் டீனேஜில் ஸ்டார்ட் ஆன அந்த லவ்வு காலேஜ் வரைக்கும் கூட அவங்க லவ் கேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சர்டன் ஏஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரியலைசேஷன் வந்துடும் இல்லையா, தட் தே ஆர் இது அட்ராக்ஷனோ இல்லை இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு மட்டுமே கிடையாது, இட்ஸ் அபவ் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ வி ஆர் இன் லவ் வித் ஈச் அதர் ஆனால் 2 பேருக்கும் புரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒருத்தர் அவங்க ஐ லவ் யூன்னு இது கூட சொல்லிக்கல, அவங்களுக்கு புரிஞ்சிச்சு தட் தே போத் ஆர் இன் லவ்ன்ட்டு. ஸோ அப்படியே அவங்க பிஹேவியர் ஆகுது, அவங்க மூமெண்ட்ஸ் ஆகுது, அவங்க எங்கே போனாலும் சேர்ந்து போகிறது, எது பண்ணாலும் சேர்ந்து தான் பண்ணுறது, யூனோ எவ்ரி திங் தே யூஸ் டு டூ. அவங்களுக்கு எப்படி பிடிக்கணும், எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி தான் இருந்துட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் என்னென்னா இவங்க வீட்டில் அவங்க வீட்டில் ஒரு 20-23 வந்ததுக்கப்புறம் மேட்சஸ் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ வீட்டில் அந்த பொண்ணோட வீட்டில் அந்த பொண்ணுக்கும் மேட்சஸ் பார்க்குறாங்க, ருபிக்கு கூட மேட்சஸ் பார்த்துட்டே இருக்காங்க.
ஒரு நாள் இவங்க டிசைட் பண்ணுவாங்க தட் இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம பற்றி சொல்லிடணும், இல்லைன்னா உனக்கு ஒரு கல்யாணம் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நான் உனக்கு தூரமாக நீ எனக்கு தூரமாக வாழ முடியாது இல்லையா. ஸோ ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம அவங்களுக்கு நம்ம பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு அப்படின்னு நினைப்பாங்க. சரின்னு அவங்க கூட 2 பேரும் டிசைட் பண்ணுவாங்க தட் தே வாண்டட் டு அவங்க லவ் தே போத் ஆர் இன் லவ்னுது அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லிவிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. சரின்னு இப்படியே ஒரு 1 மந்த் அப்படி அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு இந்த பிகாஸ் நோ பேரண்ட்ஸ், அதுவும் நம்ம இந்தியாவில், அதுவும் சவுத் இந்தியாவில் ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ கொஞ்சம் எப்படி என்னது இவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பாங்க. பட் சடன்னாக ஒரு நாள் அந்த த அதர் கேர்ள் ருபியோட லவ் யார் இருக்காங்களோ அவங்க சடனாக டிஸப்பியர் ஆயிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருந்து எங்கே போனாங்கன்னது தெரியாது, எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து ஷீஸ் எஸ்கேப்டுன்னா அந்த ஊரில் இல்லை. சரி, அந்த பொண்ணு மட்டுமா இல்லையான்னா இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் கூட இல்லை அந்த ஊரில். ரூபி ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க, ஏதாவது ஊருக்கு போனாங்களா, சடனாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, என்ன தான் ஆச்சு, எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவங்க எங்கே தான் போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஷில் பி வெரி சேட், டல்லு, படிப்பு கூட அவங்களால படிக்க முடியல. ஸோ அவங்க அப்பா என்னம்மா ரொம்ப டல்லாக இருக்க, ஏம்மா அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க மாட்டிய, எப்பவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பல்ல, ஏன் இப்படி இருக்க அப்படின்ட்டு ருபி ஃபாதர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் ருபி என்னென்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க பேரண்ட்ஸை. ஸோ இவங்க தனியாக எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் இந்த ஸ்டடி டென்ஷன் தான், ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று இருக்குது, ஸோ அந்த ப்ராஜெக்ட் டென்ஷன் தான்ப்பா அப்படின்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க அந்த டாப்பிக்கை. பட் எதுவும் தெரியாது. பட் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் சடனாக அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் மட்டும் ஊருக்குள்ளே வருவாங்க. அது தெரிஞ்சு ருபி ஃபாஸ்ட்டாக அவங்க வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி, எங்கே உங்கள் பொண்ணு காணோம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் இவங்க எதுவும் பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக டல்லாக, இன்னும் வெரி டல்லாக அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே புரியாது ருபிக்கு. சரி, மேபி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதாவது கல்யாணம் ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்களோ, அதுதான் டாட்டரோட செப்ரேஷன் மூலமாக இவங்க பிகாஸ் ஷீ இஸ் த ஓன்லி டாட்டர் அவங்களுக்கு. ஸோ பிகாஸ் ஓன்லி டாட்டர் இல்லையா, ஸோ அந்த பெயினில் ஏதாவது இருக்காங்களோ, ஐயோ எனக்கு கன்வின்ஸ் பண்ண டைம் கூட இவங்க கொடுக்கலையே, ஸோ ஷீஸ் கான் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன்னு அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ருபி அவங்க ரூம்லேயே லாக் பண்ணிக்கிட்டு என் லைஃப் போச்சு, அந்த பொண்ணு இல்லாமல் என் லைஃப் நான் இமேஜினே பண்ணிக்க முடியாது என்னால் அப்படின்ட்டு ஃபுல்லு ஒரு மாதிரியாக ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே டே பை டே சின்ன ஸ்லோவாக ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க ருபி. ஸோ ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அண்ட் அம்மா 2 பேரும் ருபி வீட்டுக்கு வருவாங்க. டோர் நாக் பண்ணுவாங்க. நாக் பண்ணதும் ருபி அவங்க அப்பா டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் ஹே சார், என்னாச்சு, எவ்ரிதிங் செட், என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்ட்டு ருபி ஃபாதர் கேட்பாங்க. கேட்டதும் சார் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்பாங்க அவங்க ஃபாதர், அந்த பொண்ணோட ஃபாதர். கேட்டதும் ருபியோட ஃபாதர் சாரி, வாங்க ப்ளீஸ், வெல்கம் அப்படின்ட்டு உள்ளே வர சொல்லிவிட்டு உட்கார சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ருபியோட ஃப்ரெண்டோட அப்பா இல்லையா, ஸோ இமீடியட்டாக ருபி கொஞ்சம் வெளியே வாம்மா, அங்கிள் ஆண்டி வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. சொன்னதும் ருபிக்கு ஏதோ ஒரு சின்ன ஆசைக்குள்ளே, என்ன இவங்க என்ன தேடி வந்திருக்காங்களா, ஐயோ அப்போது என் பற்றி அவங்க கிட்ட ஏதாவது பேசினாங்களோ அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வருவாங்க அவங்க ரூமில் இருந்து ருபி ஹாலுக்கு.
ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி, சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்பாங்க ருபி. அப்போது அந்த பொண்ணோட ஃபாதர் வந்து அவங்க ஐஸ் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும். ஒரு லெட்டர் அவங்க பாக்கெட்டில் இருந்து ஒரு லெட்டர் ருபி கை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு, இது என் பொண்ணு எழுதின லாஸ்ட் லெட்டர்மா, அதுவும் உங்களுக்காக மட்டும்தான் எழுதுனாங்க. அது உனக்கு எப்படியாவது உனக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் இந்த லெட்டர் உங்களுக்கு கொடுக்குறேம்மா அப்படின்வாங்க. அது என்ன லாஸ்ட் லெட்டரு அப்படின்னு ருபி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். லாஸ்ட் லெட்டர் என்ன அங்கிள், என்ன அவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அவங்க அம்மா, அந்த பொண்ணோட அம்மா வந்து பர்ஸ்ட் ஆயிடுவாங்க. டியர்ஸ் எல்லாம் வந்துடும். இதுக்குள்ளே ருபியோட மதர் வந்து, என்னம்மா ஆச்சு, ஏன் அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க, ஏன் அவ்வளோ என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த 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 பொண்ணோட மதரை கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு. ருபிக்கு ஒன்றுமே புரியல. என்ன என்ன நான் இப்போ என்ன கேட்டேன், அவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ஏதாவது பண்ணி வச்சிட்டிங்களான்னு கேட்டேன், அவ்வளோதானே. இதில் எதுக்கு ஆண்டி அழுதுட்டு இவ்வளோ ஹார்டாக அழுதுகிட்டே இருக்காங்க, என்ன அங்கிள் என்னாச்சு சொல்லுங்கள் நீங்களாவது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க ஃபாதரோட ஐஸில் ஃபுல்லு டியர்ஸ் இருக்கும். அவங்களும் ஸ்லோவாக பர்ஸ்ட் ஆகிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ அதிர்ஷ்டம் அந்த கடவுள் எங்களுக்கு கொடுக்கலம்மா, என் பொண்ணு ஷீ இஸ் நோ மோர் அப்படின்வாங்க. அவ்வளோதான். ருபி அப்படியே அவங்க கீழே இருக்கிற அந்த பூமி இருக்கும் இல்லையா, ஏர்த்து, அப்படி ஷேக் ஆன மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு. அவ்வளோ ஷாக்கிங் நியூஸாக கொடுத்ததும், என்ன அங்கிள் என்ன பேசுகிறீங்க நீங்கள், என்ன? ஆமாம்மா, சடனாக ஒரு நாள் அவங்க உன்கிட்ட வரணும் தான் வீட்டில் இருந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு கிளம்பி ருபி வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டு தான் வெளியே வந்தாங்கம்மா. வெளியே வந்ததும் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. என்னடா இப்படி கீழே விழுந்துட்டாங்கன்னு ஓடி ஓடி வந்தோம். வீட்டில் இருந்து வந்து எவ்வளோ கூப்பிட்டாலும் கண்ணு ஓப்பன் பண்ணலம்மா. சரின்னு இம்மீடியட்டாக நாங்கள் சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பட் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, அவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரெயின் டியூமர் அப்படின்வாங்க. சொன்னதும் ருபிக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஆல்மோஸ்ட் அவங்களது ஒரு 8 to 9 years ஆஃப் லவ் அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது. அப்படியே கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துட்டு, என்ன அங்கிள் பேசுகிறீங்க நீங்கள், எப்பவும் இதை பற்றி தெரியவே தெரியாது எனக்கு அப்படின்வாங்க. ஏம்மா, வீட்டில் இருக்கிற எங்களுக்கே தெரியாது, ஏன் என் டாட்டருக்கே தெரியாது அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே அது சிவியர் ஸ்டேஜில் தான் நமக்கு தெரிய வந்தது தட் ஷீஸ் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்கன்னது. அப்போ தான் உனக்காக இந்த லெட்டர் எழுதிட்டு, அப்பா, நானும் ருபிவும் ரொம்ப லவ் பண்ணோம்ப்பா. இப்போ எனக்கு என் சிச்சுவேஷன் புரிஞ்சு போச்சு. நான் இனிமேல் இருக்க மாட்டேன், இது கிளியர். ஸோ நான் போனதுக்கப்புறம் இந்த லெட்டர் ருபிக்கு மட்டும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு என்னை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிச்சுமா. அதுக்கப்புறம் ஒரு 10 days தாம்மா அவங்க ஹாஸ்பிட்டலில் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஷீ இஸ் நோ மோர். ஸோ அதுமா நடந்தது அப்படின்னு அவங்க ஃபாதர் கூட ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. ருபிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படியே ஷீ வில் ஆல்சோ பர்ஸ்ட் இன்டு டியர்ஸ். அழுதுகிட்டே இருப்பாங்க, கீழே விழுந்து அப்படியே அப்படியே கீழே விழுந்துருவாங்க இல்லையா. ஸோ அப்படியே ஷீ வில் ஸ்டார்ட் க்ரையிங் வெரி ஹார்டாக அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 8 to 9 years ஆஃப் லவ் அவங்க 2 பேருக்கும். ஸோ அவங்க அப்பா அம்மா ருபியை புரிஞ்சுப்பாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்போத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸை கன்சோல் பண்ணிவிட்டு ருபியோட பேரண்ட்ஸு அவங்கள வீட்டில் விட்டுட்டு வருவாங்க. இதுக்குள்ளே ருபி
அவங்க ரூமுக்கு ரொம்ப சேடாக அழுதுகிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போய் டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க. டோர் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் என்ன தான் இருக்கும் அப்படின்னது நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் பதுவோட இன்ட்ரோ கூட நாளைக்கு கொடுக்குறேன். ஓகேவா? பிகாஸ் என்னால் இப்போ லெட்டரை பற்றி சொல்ல முடியல. எதுக்குன்னா நான் கூட கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். அதுக்கு தான். ஓகே தென் டாடா பை பை, சி யூ. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.